படம் அதான் டிவியில் பார்த்ததை விட தேட்டரில் பார்க்கும்போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பாட்டுலாம் ஒன்ஸ் மோர் கேட்டோன்னே போட்டாங்க. இது அப்படி போடு போடு. த்ரிஷா ஐயோ த்ரிஷாவை சொல்லணும் ப்ரோ, செம்மையாக இருக்கிறாங்க. ஓகே, இந்த டாலிபி ஆட்டம்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. சவுண்ட் எல்லாமே, பாட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. செம்மண்ணா, வேறு லெவல். பழைய வைப்ஸ்லாம் வேறு லெவல் இருந்துச்சு. தேட்டரில் சின்ன வயசில் ஞாபகம் இல்லை, அப்புறம் ஒரு 8 வயசு தான் இருக்கும். இப்போ வேறு லெவல் இருந்துச்சு. இன்னும் 1000 வாட்டை கூட பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்குது. வேறு லெவலு. என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது அந்த எனர்ஜி கொஞ்சம் கூட குறையலை. கடைசி முடிய ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கிறது, இன்டர்வல் வந்தது தெரியல, படம் கிளைமேக்ஸ் வந்தது தெரியல. தளபதி வேறு லெவல். சவுண்டு குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் பிக்சர் குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பக்காவாக இருக்குது. நல்லா இருக்குது. நான் அதோட மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி உள்ள டெக்னாலஜிக்கு ஈக்குவலாக இருக்குது. நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஃபோனில் தான் படம் பார்த்துருக்கேன், இப்போ தான் தேட்டரில் வந்து பாருங்கள், புது பத்து கூட அவ்வளோ கூட்டம் வராது. ஆனால் பழைய பத்துக்கு இது செம வேறு லெவலில் இது. ஆனால் ஃபோனில் யூடியூப்லாம் வந்து படம் பார்த்துருக்கேன், ஆனால் தேட்டரில் வந்து பார்க்கும்போது 4K பிரிண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது, மஜாவாக இருக்குது ப்ரோ. தேங்க்ஸ். சூப்பராக இருந்துச்சு ரீலீஸு. ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பியும் வரும்போது நல்லா அதே ஃபன், அதே என்ஜாய்மெண்ட் ப்ரோ. வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ, செம்ம வைப்பு ப்ரோ. தளபதி ஃபஸ்ட்டு சீனில் அந்த ஊடி போட்டுன்னு வரப்போ வந்து வேறு லெவலில் மாஸ் ஆகிடுச்சு சார். தேட்டரில் எல்லாம் ஏந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா சவுண்டே கேட்கல, அந்த அளவுக்கு இருந்துச்சு சார். இதுவரை கத்தி வாய்ஸே வேறு மாதிரி ஆயிடுச்சு. கில்லி படம் டிவியில் எப்போ வருஷம் போட்டால் எத்தனை வாட்டி சன் டிவியில் போட்டாலும் பார்த்துக்கினே இருப்போம். ஆனால் ரொம்ப நாளாக ஆசை கில்லி படத்தை தேட்டரில் பண்ணணும், அந்த ஆசை நிறைவேறிச்சு சார். ஃபஸ்ட் டைம் தளபதி தேட்டரில் பார்த்தோடனே வேறு லெவலில் வைப் ஆயிடுச்சு. எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அச்சு நவுத்து கிழிச்சிட்டாங்க சார் எல்லாத்தையும். 4K ரெசல்யூஷன்லாம் இல்லை சார், கொஞ்சம் பழைய அந்த ஓல்டு அந்த மாதிரி தான் இருக்குது. 4K மாதிரிலாம் தெரியல. மற்றபடி ஆடியோ குவாலிட்டி எல்லாமே பக்கவாக இருக்குது. பிரகாஷ் ராஜ் அச்சு கிழிச்சிட்டாரு சார். செல்லம் ஐ லவ் யூன்னு சொல்ல உடனே அச்சு எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, பறக்க விட்டாங்க விசில்லாம். ரிஷா சொல்லவே தேவையில்ல சார், அவங்க அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்காங்க. இப்போ பார்க்குற ஃபீல் மாதிரியே தான் அப்போவும் அதே லெவலு, வேறு லெவலில் பண்ணிட்டாங்க சார். ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. சாங்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு சார். எல்லா சாங்கும் சும்மா ஏந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சூரத்தேங்காய் ஆடுறா பாட்டு, அப்புறம் அப்படி போட்ட உடனே எல்லாம் ஏந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. தேட்டர் முன்னாடி ஸ்க்ரீன் ஆண்ட வந்து திரும்பி ஒன்ஸ் மோர் கேட்டு திரும்பி இன்னொரு வாட்டி போட்டாங்க. எல்லாம் போட்டு தாக்கி விட்டாச்சு சார். நான் விஜய் படம் அவ்வளோவா தேட்டரில் போய் பார்த்ததில்ல. எனக்கு விஜய் ஃபேன் கிடையாது, நான் தலை ஃபேன் தான். என் ஃப்ரெண்டுக்காக தான் டிக்கெட் புக் பண்ணி வந்தோம். செம்ம ஜாலியாக இருந்தது. அவளுக்காக பார்க்கலான்னு வந்தேன், ஆனால் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். டிவியில் எப்பயுமே யூஸ்வலாக நாங்கள் அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ தேட்டரில் பார்க்க முடியல, இப்போ பார்த்தோம். அதனால் அந்த வைப் செம்மையாக இருக்குது. சாமியாக இருந்தது. நான் சாமியாக இருந்தது. தளபதி பாஸ் இது 20 வருஷமா எப்படி தான் இந்த மாதிரி பண்ணிக்கான்னு தெரியல, அப்படியே இது பண்ணியிருக்காங்க. இது ரீமேக்காக இருந்தாலும் ஒரிஜினலாக இது பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ணன் தான் செம்மையாக இருந்துச்சுண்ணா. இப்போ ரீசெண்டாக அந்த படத்தை விட கில்லி அந்த விண்டேஜாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லாச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மறுபடியும். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு விஜய் நல்ல படம் மறுபடியும் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. கில்லி ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. போக்கிரி வரும்னு நினச்சேன், பட் கில்லி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃபேன் ஸ்ட்ரீட். ஒன்ஸ் மோர் எல்லாம் கேட்டோம், அந்த பாட்டு மறுபடியும் போட்டாங்க. அப்படி போட்டு பாட்டு மறுபடியும் 2 வாட்டி போட்டாங்க. ஸோ இட் வாஸ் வெரி குட். எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் இருந்துச்சு, அதே ஃபீல் தான் இருந்துச்சு, எதுவுமே மாற்றலை. அதே நாஸ்டாலஜியாவாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. செம்ம வைப்பாக இருந்துச்சு. இன்னும் எல்லாம் ஆடிட்டு தான் இருக்காங்க. பயங்கரமாக இருக்கு, நீங்கள் போய் பார்க்கணும். சூப்பராக இருந்துச்சு சார், சூப்பராக இருந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க முடியல, இப்போ பார்த்து வைப் பண்ணோம். இதோ இவங்களாம் நம்ம பையன் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணான். நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நான் விஜய் ஃபேன் வேறு. லியோ சூப்பர், ஜாலியாக இருந்துச்சு. மூவி பயங்கரமாக இருந்துச்சு. எத்தனை வாட்டி பார்த்தாலும் லைக் ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தோமோ அதே வைப் தான் இருக்குது. நல்லா இருந்துச்சுண்ணா. அதே மாதிரி நான் 2003 நாங்கள் பிறந்தோம். 2004 மிஸ் பண்ணது, இப்போ வந்துட்டு வைப்பை நல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்துச்சு, செம்ம என்ஜாய்மெண்ட்ண்ணா. நல்லா சூப்பராக பண்ணியாச்சு. நான் 3 CD நான் வந்துட்டு, ஏன்னா எனக்கு சான்ஸ் கிடைக்கல பார்க்கறதுக்கு, 3 CD தேய்ச்சிட்டேன். அதனால் இன்றைக்கி வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு பெரிய ஸ்க்ரீனில் செம்ம ரெஸ்பான்ஸ். நான் எல்லாருக்கிட்ட தான் சூப்பர் ரெஸ்பான்ஸ். ஆமாம், அப்படி போடு சாங் ரிப்பீட் போட்டாங்க, செம்மையாக இருந்துச்சு. அதுக்கு நாங்களாம் சீட்லேயே இல்லைண்ணா, ஃபுல்லாக கத்திக்கிட்டு டான்ஸ் எல்லோரும் வந்துட்டோம். ஸ்க்ரீன் ஆண்ட வந்து டான்ஸ் தான் ஆடிட்டு இருந்தோம் ஃபுல்லாகவே. ஹாய் சொல்லும் மாசாக இருந்துச்சு. அவர் பண்ணதெல்லாம் சூப்பர்ண்ணா. பிரகாஷ் ராஜ் தான். அதுவும் அந்த என்ட்ரி அப்போலாம் வில்லனுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக கத்திட்டு இருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. த்ரிஷானா அப்போ பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, இப்போ பார்க்கும்போது ஒரு சீனும் அடங்கொய்யால மூமெண்ட் தான். சும்மா எதாவது அச்சுன்னு தும்பிடுது, காரப்பொரி சாப்பிடுது, அங்கே போகுது, அதுதான் ஒரே இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. பட் ஆனால் ஓவரால் மூவி சூப்பர். இது ஆமாம், அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. காசி தேட்டர்னா நல்லாயிருக்கும், அதே மாதிரி நல்லா இருந்துச்சு.
இல்லை ஒரு சீனுக்குமே நாங்கள் வந்துட்டு டைலாக் சொல்லிகிட்டே தான் இருந்தோம். அவ்வளோ மனப்பாடமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தலை மாசாக இருந்துச்சு. தலை ரீரிலீஸ் பண்ண மாதிரியே இல்லை, புதுசாக இருக்க மாதிரி இருக்குது படம். வேறு லெவலில் பட்டாசாகுது. இப்போ நீங்கள் தேட்டர்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி படத்தை பார்க்கலாம். படம் நம்ம கேட்டோன்னா நம்ம ஆப்ரேட்டர் நம்ம ஃப்ரெண்டு தான், திருப்பி போடுவோம்ல சாங்கெல்லாம். மாசாக இருந்துச்சு படம், ஃபுல்லாக வெறியாக இருக்குது. தலை எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு பதிலாக முத்துப்பாண்டியே ஹீரோவை போட்டுருக்கலாம். வேறு லெவலில் இருந்துச்சு படம். ஆனால் தயவு செஞ்சு அடுத்த வாட்டி மதுரையிலேருந்து வரும்போது அந்த நினச்சி போகணும், தயவு செஞ்சு விட்டு வந்துருங்க. எங்கே போனாலும் ஏதோ ஒன்று பிரச்சனை குத்தினே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்னன்னா ஹீரோ கூட இருக்கும்போது எங்கே காணாமல் போயிடும், கேட்டால் காரை பிடிச்சி சாப்பிட போகணுன்னு. அடுத்து வில்லன் கூட்டம் போகும்போது காஃபி வாங்கி கொடுங்க. அந்த பொண்ணு சாப்பிட்டே இருக்குது. அந்த பொண்ணை எங்கேயாவது விட்டு வந்துடலாம் தயவு செஞ்சு. மற்றபடி தனலட்சுமி அப்படியே ஒமிட் பண்ணுறேன். படம் மாசாக்குது, வேறு லெவலில். திருப்பி வந்து பாருங்கள். அடுத்து நாங்கள் மங்காத்தா ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுறோம். அதுதான் தலை மாசத்தில். தலை சன் டிவியில் 40 வாட்டி போடுவாங்க. தலை 40 வாட்டி படம் இன்டர்வல் போது கூட உட்காந்து நான் பார்ப்பேன். தலை வேறு லெவலில் இருக்கும். தலை படம் எல்லா டைலாக்கும் அத்துப்படியாக மனப்பாடம் இருக்குது. தலை அந்த மாதிரி இருக்குது. தலை படம் இருந்தாலும் திருப்பி வந்து பார்க்கலாம். தலை வேறு லெவலில் இது போரே அடிக்காத படம். திருப்பி வந்து பார்க்கலாம். மாசாகுது, எல்லாமே மாசாக இருக்குது. தலை நம்ம டிவியில் பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், தேட்டரில் இன்னும் கொஞ்சம் மாசாக இருக்குது. டால்பி அட்மாஸ் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பாட்டு கேட்டால் திருப்பி கூட போடுவாப்பில் வேறு மாசாக இருக்கும் படம். திருப்பி வந்து பாருங்கள். குட். அப்படி போடு பாட்டு சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ. அதே தான் அதான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ரீரிலீஸ் மாதிரியே இல்லை, வேறு லெவலில் இருந்துச்சு. புது படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. படம் மட்டாசாக இருக்குது. எல்லாரும் வந்து பார்க்கலாம். திருப்பி மங்காத்தா பண்ணால் மாசாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அடுத்து மங்காத்தா பண்ணலாம், வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. அதுதான் வெயிட் பண்ணுறோம் நாங்கள். சூப்பராக இருந்துச்சு. நான் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்ச மூவி. ஸோ ரீரிலீஸில் பண்ணியாச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணியாச்சு. ஸோ ரீரிலீஸ் செம்மையாக இருந்தது. ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே கூஸ் பம்ப்ஸ் தான். கூஸ் பம்ப்ஸில் தான் படமே இருக்குது. எந்த இடத்துலையுமே வந்து லோவாகவே இல்லை, ஃபுல்லாக ஹைப்லேயே தான் இருந்தது. ஸோ மாசாக இருந்துச்சு. அதான் ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸாக தான். அதாவது கேங்காக வேறு வந்தோமா, ஒரு டைலாக்கும் அப்படியே மனப்பாடமாக வேறு வச்சுருந்தோம். ஃபுல்லாக அப்படியே சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தோம். ஸோ படமே சூப்பராக இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. நான் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் சேர்ந்து பார்க்குறது இன்னும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் குழந்தையா இருந்தோம், இப்போ தான் பெரிய பிள்ளைங்க வந்து பார்த்தோம். நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அடுத்து கமலா தேட்டர் ப்ரோ. செம வை ப்ரோ. லைக் எல்லாம் செம்ம டான்ஸ் ஆட்டிருந்தோம். எல்லா சாங்ஸும் செம்ம டான்ஸ். ரீரிலீஸ் மாதிரியே இல்லை, புதுசாக வந்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பர். முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கமலா தான் போகிறோம் செகண்ட் ஷோக்கு. ப்ரோ வேறு லெவல் மாசு, வேறு லெவல் தலைவர், வேறு லெவல் மாதிரி செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு படம். வேறு லெவலு, எத்தனை வாட்டி போட்டாலும் பார்க்கலாம். இல்லை, நான் ரொம்ப சின்ன பொண்ணதுனால பார்க்கல, தேட்டரில் பார்க்கல, வீட்டில் பார்த்துருந்தோம். இங்கே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் அந்த வைப்பு நல்லா இருந்துச்சு. பாட்டு எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த டிடிஎஸ் எஃபெக்ட்டு அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்தமாரி வேறு ரெட்ரோ மூவிஸ்லாம் நிறைய வாட்டி போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை, நல்லா சவுண்டு குவாலிட்டி இருந்துச்சுண்ணா. வைப் வந்து இப்போ அந்த விசில் போர்டு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதான் போட்டாங்க. அதில் வந்து அது புது பாட்டு, அந்த ஃபஸ்ட் ஷோ மாதிரி இருக்குது அந்த பாட்டு டான்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொன்னேன். பட் அதே ஃபீல் வந்து அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த விஜய்க்கும் அந்த தளபதியோட ஃபீலும் இருந்துச்சு. இளைய தளபதி 2 பேரையும் ஒரே டைமில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த விசில் போர்டு பாட்டும் தளபதியோட இந்த படமும் வந்துச்சு. அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே வைப்பில் இன்றைக்கு வரைக்குமே இருக்காரு அப்படின்றது வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த படத்தில். ஸோ எல்லாருமே ஜாலியாக டான்ஸ் அந்த வாய்ஸே கேட்டிருக்குமே. ஸோ ஏதோ சொல்கிறேனே, அதான் ஃபஸ்ட் ஷோ தான் அது. இல்லை, ஆமாம், எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அதாவது ரொம்ப கிளியராக, அதாவது இந்த படம் எந்த அளவுக்கு டெப்த்தாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தேட்டரில் வந்து பார்க்கும்போது நல்லாவே புரியுது. அதாவது அந்த ஒரு ஃபைட் சீன் வரும்ல, அந்த ஜிப்சி ஃபைட், டாடா சுமோ ஃபைட் சீன், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவல் ஃபைட் சீன் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து அந்த ஒரு வைப்பில் எடுக்கலை. ஸோ அந்த அளவுக்கு அந்த டைமில் செம்மையாக எடுத்திருக்காங்க. இந்த படம் ஒவ்வொரு நிமிஷமுமே செதுக்கியிருக்காங்கன்னு இன்னுமே பெட்டராக ஃபீல் ஆச்சு தேட்டரில் பார்க்கும்போது.